270 days ப்ரோக்ராம்ல டே 4 ஓட ஆன்சர்ஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் நீங்க கொஸ்டின் அட்டன் பண்ணல அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே 4 ஓட வாட் டு ஸ்டடி யூடியூப்ல கொடுத்துருப்போம். அது என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெலகிராம்ல இருக்க கொஸ்டினை அட்டன் பண்ணிட்டு நீங்க ஆன்சர்ஸை பாருங்க. அப்பதான் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம தமிழோட கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். இங்கிலீஷ்க்கு செப்பரேட்டா உங்களுக்கு நாங்க வீடியோ கொடுத்துருப்போம். தமிழ்ல ஃபர்ஸ்ட் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேள்விக்கு இரண்டுமே சரி அப்படிங்கறத ஆன்சர். அதற்கு முன்னரே காற்றின் ஆற்றலை இந்த லெசன்ல வந்து ஃபுல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதுல அதற்கும் அப்படிங்கிறது எதை சொல்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த லெசனை ஃபுல்லா படிக்கிறது மூலியமா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நம்ம கொடுத்துருக்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட். ரெண்டாவது, வலிமிகின் வலி இல்லை என்று ஐயூர் முடவனார் வந்து எந்த நூல்ல சொல்லியிருக்காருன்னா புறநானூர்ல குறிப்பிட்டிருக்காரு. மூணாவது கேள்வி, காற்றின் ஆற்றலை கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானது என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு 3 கூற்றுமே சரியாதான் இருக்கு. நாலாவது, உலகிலேயே அதிக அளவு மாசுபடுத்தும் நாடுகள்ல இந்தியா வந்து 2ஆம் இடத்துல இருக்கு. 17ஆம் நூற்றாண்டில் வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டு இன்றும் உலக விந்தையாக திகழும் தாஜ்மஹால். அப்ப எந்த நூற்றாண்டுல தாஜ்மஹால் கட்டியிருக்காங்க? 17ஆம் நூற்றாண்டுல கட்டியிருக்காங்க. ஆறாவது கேள்வி, மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிரு உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் கொடுத்திருக்காங்க. இந்த பாடல் வரி ஆசிரியர் நமக்கு பாரதியார். ஏழாவது வந்து கீழ்கண்ட கூற்றுகள்ல சரியானது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு கொடுத்திருக்க 3 சென்டென்ஸுமே கரெக்டா தான் இருக்கு. எட்டாவது வந்து இலக்கண குறிப்பு தருக. கை தொழுது அப்படிங்கிறது நமக்கு 3ஆம் வேற்றுமை தொகையா இருக்கு. சொல்லும் பொருளும் எது சரின்னு கேட்டிருக்காங்க. நம்ம கொடுத்திருக்க 3மே சரியாதான் இருக்கு. இதெல்லாம் வந்து நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஆன்சர் வந்து பார்த்தா புரியாது. ஸோ கொஸ்டின் அட்டன் ஃபர்ஸ்ட் சிலபஸை படிங்க, கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வந்து ஆன்சர்ஸ் பாருங்க. பொறித்த பகுபத உறுப்பிலக்கணம் நமக்கு வந்து கொடுத்துருக்க 5மே சரியாதான் இருக்கு. பொறித்த அப்படிங்கிறது நமக்கு பிரிச்சா பொறி பிளஸ் இத்து பிளஸ் ஆண் வரும். பொறிங்கிறது பகுதி, இத்துங்கிறது சந்தி, இத்துங்கிறது இறந்த கால இடைநிலை, ஆங்கிறது பெயரச்ச விகுதி. 11, தக்க ததிங்கிடத்தித்தோம் அண்டம் சாயுது. இந்த பாடல் வரி ஆசிரியர் நமக்கு பாரதியார். 12, முல்லைப்பாட்டு நூலின் ஆசிரியர் நமக்கு நப்பூதனார். 13வது கேள்வி, டேஷ் இடத்தில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் 2004 செப்டம்பரில் இருந்து புயல்களுக்கு பெயர் வைக்க 64 பெயர்கள் பட்டியல் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்களா? அப்ப இதோட மையம் எங்க இருக்கு? நமக்கு புதுடெல்லியில இருக்கு. கீழ்கண்டவற்றில எது சரின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்திருக்க 4மே நமக்கு சரியாதான் இருக்கு. 15வது கேள்வி, கரும்பு தின்றான் இத்தொடர்ல இருக்கிற சொற்கள் நடுவில் என்ன வந்திருக்கு? கரும்பு தின்றான். ஐ அப்படிங்கிற உருபு நமக்கு மறைந்து வந்திருக்கு. இது ஒரு தொகைநிலை தொடரா இருக்கு. ஐங்கிறது நடுவுல மறைஞ்சு வந்திருக்கு. அடுத்து ஜெனரல் ஸ்டடீஸ்க்கான ஆன்சர் பாக்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் ஹோல் டிராஜடி, கருந்துளை சோகம், தோண்டப்பட்ட அரண்மனை. தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் புவரா இருக்கு. சரி, ஓகே, நெக்ஸ்ட்ல இருந்து நம்ம கொஞ்சம் பாத்துக்கலாம். பிளாக் ஹோல் டிராஜடி, கருந்துளை அப்படிங்கிற அந்த சோகமானது நடந்தது எந்த இடத்துலன்னு பார்த்தோம்னா ஃபோர்ட் வில்லியம் அப்படிங்கிற இடத்துல 1700ஆம் வருஷம் வந்து ஃபோர்ட் வில்லியம் அப்படிங்கறத கட்டியிருப்பாங்க. அங்கதான் கருந்துளை டிராஜடி, பிளாக் ஹோல் டிராஜடி அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கும். கருந்துளை துயர சம்பவம் அப்படிங்கிறது தமிழ்ல தப்பா இருக்கு. நெக்ஸ்ட் டைம்ல இருந்து கொஸ்டின் பேப்பரை இன்னும் கொஞ்சம் தமிழுக்கு ஸ்டாண்டர்டா நாங்க கொடுக்குறோம். ஆன் விச் டே ஃபோர்ட் வில்லியம் வந்து சரண்டர்டு, கோட்டை வில்லியம் எந்த நாள்ல வந்து சரணடைந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 ஜூன் 1756, 20th ஜூன் 1756ல ஃபோர்ட் வில்லியம் அப்படிங்கறத சரண்டர் பண்ணிருப்பாங்க. ஹூ டிஸ்கவர்ட் கல்கத்தா ஃப்ரம் சிராஜுத்தௌலா, சிராஜுத்தௌலாவிடம் இருந்து கல்கத்தாவை மீட்டவர் ராபர்ட் கிளைவ். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? நம்ம கொடுத்திருக்க 2 ஸ்டேட்மெண்ட்மே கரெக்டா தான் இருக்கு. மீர் காசிம் revolted as he was angry with the British for misusing the Descas. மீர் காசிம் பிரித்தானியர்களை தவறான பயன்பாட்டிற்கு கோபம் அடைந்தார். அவர் வந்து கிளர்ச்சி பண்ணிருக்காரு. Having been defeated by the British, he fled to Awadh. இந்த லெசனை கிளியரா படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஈஸியாவே புரியும். ஸோ நம்ம கொடுத்துருக்க 2 சென்டென்ஸுமே நமக்கு கரெக்டா தான் இருக்குது. அடுத்தது நமக்கு அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ராபர்ட் கிளைவ் கன்க்ளூடட் 2 செப்பரேட் ட்ரீட்டிஸ். சிராஜுத்தௌலா, ஷா ஆலம் 2 ரெண்டு பேர்கிட்டயுமே செப்பரேட்டான ட்ரீட்டி கொடுத்தது யாரு அப்படின்னா ராபர்ட் கிளைவ். அப்ப சுஜாவுத்தௌலா மற்றும் ஷா ஆலம் 2 ஆகியோரின் 2 தனித்தனி ஒப்பந்தங்களை முடித்தவர் யாரு? ராபர்ட் கிளைவா இருக்காரு. ஜோதிபா புலே அப்படிங்கிறவர் நமக்கு புனேவை சேர்ந்தவர். வைகுண்ட சுவாமிகள் நமக்கு வந்து எங்க இருந்திருக்காரு? தமிழ்நாடு. ஐயங்காளி அப்படிங்கிறவங்க கேரளா. மேட்ச் தி ஃபாலோயிங் ஆன்சர் 3, 2, 1.
ஜோதிபா புலே, வைகுண்ட சுவாமிகள், ஐயங்காளி தமிழ்லையும் அதேதான். 7வது கேள்வி நமக்கு ஆரிய சமாஜ் பத்தி கேட்டிருக்காங்க. 3 ஸ்டேட்மெண்ட்ல 2 மட்டும் தான் நமக்கு கரெக்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 கரெக்டா இருக்கு. 3வது சுவாமி தயானந்த சரஸ்வதியோட புக்கு தான் குலாம்கிரியா, தப்பு. ஜோதிபா புலேயோட புக்கு தான் குலாம்கிரி அப்படிங்கிறது. அப்போ 3வது மட்டும் நமக்கு தப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட் நமக்கு சரியா இருக்கு. ஹூ வாஸ் எலெக்டட் as the president of தியோசாபிக்கல் சொசைட்டிக்கு கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட்டுக்கு அப்புறம் யார் பிரசிடென்ட் ஆயிருப்பாங்க? அன்னி பெசன்ட் அப்படிங்கிறவங்க தான் பிரசிடென்ட் ஆயிருக்காங்க. கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட்டுக்கு பிறகு தியோசாபிக்கல் சொசைட்டியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நமக்கு அன்னி பெசன்டா இருக்காங்க. அடுத்து சாது ஜன பரிபாலன சங்கம் அப்படிங்கிறது ஐயங்காளி. சத்யசோதக் சமாஜ் நமக்கு ஜோதிபா புலே. ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் நமக்கு நாராயண குரு. சோ நாராயண தர்மனா நாராயண குரு அப்படிங்கறதா சரியா இருக்கு. ஆப்ஷன் நமக்கு என்ன வருது? 2, 3, 1 அப்படிங்கறதா கரெக்டா இருக்குது. 10th கொஸ்டின்ல ரஹனுமாய் மத்யாசன சபா அப்படிங்கிறது நமக்கு எப்ப கொண்டு வந்திருக்காங்க? 1885ல. தியோபன் ஸ்கூல் வந்து நமக்கு ஐஎன்சிய ஃபார்ம் பண்ணது 1851. தியோபன் உலீமா அப்படிங்கிறவங்க சையத் அகமது கானோட ஆர்கனைசேஷன் எப்ப கொண்டு வந்திருக்காங்க? 1888ல. ஆர்டரா 1, 2, 3 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சரா இருக்கு. அடுத்து மேக்ஸ் பாத்திரலாம். மேக்ஸ்ல ஓவராலா உங்களுக்கு ஆன்சர் மட்டும் கொடுக்குறேன். ஏன்னா நீங்க ஒர்க் அவுட் பண்ணி படிச்சிருப்பீங்க. ரொம்ப கம்மியான மேக்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஒர்க் அவுட் பண்ணி படிச்சிருப்பீங்க. ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு 2/9 அப்படிங்கிறது தான் கரெக்ட். செகண்டுக்கு 9000 rupees அப்படிங்கிறது. தேர்ட் ஒன் நமக்கு 5% அப்படிங்கிறது கரெக்டா இருக்கு. ஃபோர்த் ஒன் வந்து Z = 2x. ஃபிஃப்த் ஒன் வந்து 20%. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா நீங்க டெலிகிராம்ல வந்து எனக்கு சொல்லுங்க, ஒர்க் அவுட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் நீங்க ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணி படிச்சிருப்பீங்க அப்படிங்கறனால டைம் வேஸ்ட் பண்ண வேணாமே, நான் டக்குன்னு ஆன்சர் சொல்லிட்டேன். சரிங்களா? உங்களுக்கு ஓவராலா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ்க்கு நம்ம செப்பரேட்டா வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.